ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான அற்புதமான காலை வேளைக்காக உயிர்த்தெழுந்த நாளிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே பிதாவாகிய தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கவும் துதிக்கவும், குமாரனாம் இயேசு கிறிஸ்துவே நாங்கள் உம்மை வாழ்த்தவும், தூய ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கவும், நீர் செய்த நன்மைகளை எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தவும், இந்த நல்ல பரிசுத்தமான ஆராதனையை, இந்த உயிர்த்தெழுந்த நாளை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. என்னோடு கூட ஆண்டவரே இந்த ஆராதனையிலே பங்கெடுக்கிறதான திருச்சபை மக்கள், நண்பர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளில் அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவருடைய இல்லங்களிலே உங்களுடைய சமூகம், உங்களுடைய சமாதானம், உங்களுடைய பிரசன்னம் இறங்கி ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நிரப்பும்படி, ஆசீர்வதிக்கும்படி, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய ஜனத்தோடு கூட இடைபடும்படி பேசும்படியாக ஜெபிக்கிறது. இந்த ஆராதனைக்கு உடனே கிரியை செய்கிறதான எல்லா விதமான அந்தகார வல்லமைகளை நசேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கட்டியப்படுத்துகிறேன். கர்த்தாவே, பயன்படுத்துவீராக அடியார்களை, உங்களுடைய நாமம் மகிமைப்படுவது எல்லாவற்றும் ஆளுகை விளங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்கள் யாவரையும் இந்த பரிசுத்த ஆராதனை வாழ்த்து வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவரை இந்த கால வேளையிலே நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவர் என்று சொல்லி அதிசயமான தேவனை, உன்னதமான தேவனை நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். Hallelujah.
சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் உன்னதமானவர், அவர் அதிசயமானவர், அனுதினம் என்னை அற்புதமாய் நடத்தி வருகிறவர், ஆச்சரியமாய் நடத்தி வருகிறவர். ஆண்டவரே, நாள் வரையில 50 நாட்களுக்கு மேலாக நீர் எங்களை அதிசயமே அற்புதமாக நடத்தி வந்தீரே. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீர் பெரியவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீரை தப்புவிக்க வல்லவர். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கேட்கிறவர் நீர். இந்த கால வேளையிலே தொடர்ந்து உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த இந்த அற்புதமான இந்த உயிர்த்தெழுந்த நாளிற்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னோடு சேர்ந்து ஆராதிக்கிறபடி பிள்ளைகளை உடைய ஆராதனை அபிஷேகத்தாலே மூடுவீராக. தொடர்ந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே என்று சேர்ந்து நாம் ஆராதிப்போம்.
பஞ்ச காலத்திலும் நம்மை நடத்துகிற தேவன், வறட்சியான காலத்திலும் நம்மை போஷிக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவர். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவர். அவர் எந்நாளும் நம்மை நடத்துவார்.
நினைவாகவே அவருடைய சிந்தையாகவே இருந்து அவருடைய நாமத்தையே நாம் உயர்த்துவோம். அவருடைய நாமத்திற்கு உள்ளாய் நாம் நுழைந்து நாம் அப்படியே மறைந்து விடுவோம். ஆண்டவர் நம்மை அதிசயமாய் நடத்துகிறவர். நம்முடைய ஆசையெல்லாம் நம்முடைய ஏக்கமெல்லாம் நம்முடைய இயேசையாவை குறித்தே இருக்க வேண்டும். இந்த காலை வேளையில் என்னோட சேர்ந்து இயேசையா, என் இயேசையா, என் இதயம் எல்லாம் உம்மை தேடுதையா என்று சொல்லி பாடுவோமா? எனக்கு வருவதை நீங்க உணரலாம். இயேசையா, இந்த இயேசையா, இதயமெல்லாம் உம்மை தேடுதையா. இயேசையா, இந்த இயேசையா, இதயமெல்லாம் உம்மை தேடுதையா. ஆசையா, இன்னும் ஆசையா, உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா. ஆசையா, இன்னும் ஆசையா, உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா. சின்னஞ்சிறு வயதிலே என்னை நீ தெரிந்தெடுத்தீர். சிதைந்த என் வாழ்வை சிங்காரமாக்கினீர். சிலுவையே என்றும் எனது மேன்மையே, என் சிந்தை குளிர பாடுவேன் உமது அன்பையே. ஒவ்வொரு நாளும் உம்மை தேடி தேடி என் உள்ளம் இயக்குது. சின்னஞ்சிறு வயதிலே என்னை நீ தெரிந்தெடுத்தீர். சின்னஞ்சிறு வயதிலே என்னை நீ தெரிந்தெடுத்தீர். சிதைந்த என் வாழ்வை சிங்காரமாக்கினீர். சிதைந்த என் வாழ்வை சிங்காரமாக்கினீர். சிலுவையே என்றென்றும் எனது மேன்மையே, சிந்தை குளிர பாடுவேன் இந்த அன்பையே. சிலுவையே என்றென்றும் எனது மேன்மையே, சிந்தை குளிர பாடுவேன் இந்த அன்பையே. உம்மை தேடி தேடி உள்ளமே, உம்மை தேடி தேடி உள்ளம் கேட்குதே. இயேசையா, இந்த இயேசையா, இதயமெல்லாம் உம்மை தேடுதையா. ஆசையா, இன்னும் ஆசையா, என் உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா. ஆசையா, இன்னும் ஆசையா, உள்ளமெல்லாம்
வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாள் கத்தலே உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாள் கத்தலே ஆயிரங்கள் பார்த்தாலும் ஒளிதரும் இருந்தாலும் இயேசுவை போல் அழகை இன்னும் கண்டுபிடிக்கலையே ஆயிரங்கள் பார்த்தாலும் ஒளிதரும் இருந்தாலும் இயேசுவை போல் அழகை இன்னும் கண்டுபிடிக்கலையே நான் உங்களை மறக்க போதும் நீங்க என்ன மறக்கவில்லை நான் கீழே கிடந்து நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே அட மனச மறந்து நீங்க என்ன துக்க மறக்கலையே உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாள் கத்தலையே உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாள் கத்தலையே சின்னஞ்சிறு வயதிலே என்னை நீர் தெரிந்தெடுத்தே சின்னஞ்சிறு வயதிலே என்னை நீர் தெரிந்தெடுத்தே சிங்காரம் சிதைந்த என் வாழ்வை சிங்காரமாக்கி சின்னஞ்சிறு வயதிலே என்னை நீர் தெரிந்தெடுத்தே சிதைந்த என் வாழ்வை சிங்காரமாக்கி சிலுவையே என்றென்றும் எனது மீட்பையே சிந்தை கொடில பாடுவேன் இந்த அன்பையே சிலுவையே என்றென்றும் எனது மீட்பையே சிந்தை கொடில பாடுவேன் இந்த அன்பையே உம்மை தேடி தேடி உள்ளம் தீர்க்குதே உம்மை தேடி தேடி உள்ளம் தீர்க்குதே ஏசையா எங்கள் ஏசையா இதயமெல்லாம் உம்மை தேடுதையா ஆசையா ஆசையா உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா ஏசையா எங்கள் ஏசையா இதயமெல்லாம் உம்மை தேடுதையா ஆசையா ஆசையா உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா உணவும் முடியல உறவிடவும் முடியல இனங்கள் ஏக்கங்களோ உமைதான் தேடுவையா உணவும் முடியல உறவிடவும் முடியல இனங்களும் ஏக்கங்களோ உமைதான் தேடுவே அதா நீங்க இல்லாம நான் இல்லை உங்கள் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வே இல்லையே அதா நீங்க இல்லாம நான் இல்லையே உங்கள் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வே இல்லையே உங்கள் தேடி தேடி உள்ளம் தீர்க்குதே சொல்லுங்க உங்கள் தேடி தேடி தீர்க்குதே ஏசையா இந்த ஏசையா இதயமெல்லாம் உம்மை பாடுதையா ஆசையா ஆசையா உள்ளமெல்லாம் உம்மை பாடுதை சொல்லுங்க என் உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா என் உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா வீட்டிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த உலகில் உம்மை நெருக்கமிருந்து வீட்டிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு நெருக்கமிருந்து நீதானே வார்த்தையெல்லாம் உம்மைத்தானே ஒற்றிக்கொண்டே நீதானே வார்த்தையெல்லாம் உம்மைத்தானே ஒற்றிக்கொண்டே வீட்டிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த உலகில் உம்மை நெருக்கமிருந்து சொல்லுங்க வீட்டிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன் உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன் அப்பா மலக்கரம் பிடித்து தாங்குகிறேன் ஒரு நாளும் பிடித்து Hallelujah,
தேவ
सर्व सृष्टिकरे
சந்திக்கப்படுகிற வரையிலும் கிறிஸ்து இயேசுவே வருகை வரையிலும் உமக்காகவே நாங்கள் வாழ்வோம், உமையே நாங்கள் சேவிப்போம், உமையே நாங்கள் வாழ்த்துவோம், உமையே நாங்கள் வணங்குவோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், நீ பெரியவர், சகல கனத்திற்கு மகிமைக்கு பாத்தீர. மட்டுமா எங்கள் ஆராதனையில ரசவாடினபடினால நாங்கள் துதிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஜெப நேரத்தை அங்கீகரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை மறுபடியுமாக வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வாதமாய், கிருபையாய், அற்புதமாய் நடத்தி வருவார் என்று கொஞ்சம் வாய்ப்புரைக்கும். நடத்தி வருவார், நடத்தி வருகிறார் என்பதிலே எள்ளளவும் சந்தேகம் இல்லை. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்பா, நம்மளை துதிக்கிறோம், நம்மளை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் இந்த ஆராதனையிலே மிக பயபக்தியோடு காணப்பட வேண்டும் என்று உங்களை தயவாக கேட்கிறேன். நம்முடைய திருச்சபை மக்கள் அநேகர் தொடர்ந்து ஆராதனையை நீங்கள் பார்ப்பதில்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கொஞ்ச நேரங்கள் பார்க்கிறீர்கள், நீங்கள் அசட்டை பண்ணுகிறீர்கள். நீங்கள் தேவனை நீங்கள் என்ன அசட்டை பண்ணவில்லை, தேவனை அசட்டை பண்ணுகிறீர்கள். ஆகையினாலே நீங்கள் இதர நேரங்களிலே வேண்டாத நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்காக சற்று பார்த்தோம் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் பார்த்துவிட்டு நீங்கள் உங்களுடைய செல்போனை நீங்கள் அணைத்து விடக்கூடாது. பயபக்தியோடு கூட அதனை கடைசி பரிந்தும் நீங்கள் தாராள பங்கெடுக்கும்படி ஒரு தயவாக கேட்கிறேன். என்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், தெரிந்துகொள்ளப்பட்டவர்கள், இந்த தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்கிற உத்தரவாதம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் இதை அசட்டை செய்தால் கர்த்தர் உங்களை நிச்சயமாய் கணக்கு கேட்பார். தாராள பங்கெடுக்கிற நீங்கள், திருச்சபை ஜனங்கள் அநேகரும் பார்க்காமல் இருக்கிறார்கள். உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு நீங்கள் இதை சொல்ல வேண்டும். உங்கள் திருச்சபையில் அநேகர் பார்க்காமல் இருக்கிறார்கள். பார்க்கிறவர்கள் நீங்கள் போன்படி சொல்ல வேண்டும், நீங்கள் ஆராதனை பங்கெடுக்க வேண்டும் என்று. ஏனென்றால் நாம் எப்படி ஒருமித்து ஒன்று சேர்ந்து சபையில் கூடிய ஆராய்ச்சி அதே போல் ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த நாட்களிலே நீங்கள் வேண்டாத அலுவலர் சிக்கி நீங்கள் உலகத்தோடு உலகமாய் சென்று விடாதபடிக்கு தேவ பய உணர்வுகளாக நீங்கள் காணப்பட வேண்டும். எங்களுடைய பிரயாசங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வேளையிலே ஒருவர் ஜெபிக்க போகிறோம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, ஹல்லேலூயா. இப்பொழுது நம்முடைய தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். நம்முடைய ஒவ்வொரு ஆராதனையிலும் இந்திய தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஜெபித்து வருகிறோம் என்பதில் எதுவும் சந்தேகம் இல்லை. ஆகையினாலே இந்த வேளையிலே கூட பல காரியங்களை கருதி ஒவ்வொரு மாநிலமாக நம்ம ஜெபிக்க முடியாவிட்டாலும் நிறைய ஜெப குறிப்புகள் நமக்கு உண்டு. அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டியிருக்கிறது. ஆகையினால் உங்கள் இல்லங்களிலே உங்கள் இந்தியாவுடைய மேற்பிற்குமானால் ஆராய் முடிந்த பின்பு நீங்கள் ஒவ்வொரு மாநிலத்தின் கையில் வந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது பொதுவாக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் அநேக ஜெபிக்க வேண்டிய ஜெப குறிப்புகள் இருக்கிறபடினால ஒரு மாநிலமாக ஜெபிக்கிற பொழுது தேவ பயம் இல்லாதவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், நீங்கள் இல்லத்தில் எந்த நிலையில் இதை கவனிக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. அதனால நீங்கள் எல்லா காரியங்களிலும் நீங்கள் பங்கெடுக்க வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக ஜெபத்தில் இந்திய தேசத்தில் அதிகமாக ஒரு மாநிலமாக ஜெபிப்பதை சுருக்கிக் கொள்ளும்படியாக விரும்புகிறேன். இப்ப பாரத்தோடு ஜெபிப்போம். கர்த்தாவே, எங்களுடைய ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நேரத்திலும் எங்களுடைய இந்திய தேசத்துக்காக நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, எங்கள் தேசத்தை ஆண்டவரை நேசிப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, எத்தனையோ உலகத்துக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை சிலாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் தகப்பனே, ஹல்லேலூயா, எங்கள் தேசத்தை குறித்து வேதாகமத்தில் எழுதி வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா வரை என்று சொல்லி ஆண்டவர் 130 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்திய தேசம் மீது கிருபை இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல தகப்பனே, உம்மோடு கூட வாழ்ந்த ஊழியம் செய்த அப்போஸ்தலர்களில் ஒருவராயிருக்கிற தோமாவை எங்கள் தேசத்தில் அனுப்பி வைத்தீரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எத்தனையோ பரிசுத்தவான்கள் இரத்த சாட்சிகளாக எங்கள் தேசத்தில் ரத்தம் சிந்திருக்கிறார்கள். ஆண்டவர், எங்கள் தேசத்தை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் மீது நீங்கள் கிருபையா இருப்பதற்காக நன்றி, நினைவா இருப்பதற்காக நன்றி. ஆகையினாலே எத்தனையோ தேசங்களிலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறதான இந்த வேளையிலே ஆண்டவரை எந்த விதமான ஆண்டவரை தகப்பனை சுகாதாரமும் ஆண்டவர் ஆசீர்வாதங்களும் தகப்பனை போதிய ஆண்டவர் வசதிகளும் இல்லாத ஏழை எளிய மக்கள் நிறைந்த எங்கள் தேசத்திற்கு எங்கள் தேசத்தின் மேல் எங்கள் கிருபையா இருப்பதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜம்மு காஷ்மீர் கன்னியாகுமரி வரை இப்பொழுது கல்வாரி ரத்தை நாங்கள் தெளிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, எங்கள் மாநிலத்தை, எங்கள் ஆண்டவர் தேசத்தை நீங்க ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு மாகாணங்கள் மேல உங்களுடைய கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிற தகப்பனே. விசேஷமாய் தகப்பன், இந்த கொரோனா வைரஸ் அதிகமாய் ஆண்டவர் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மாநிலங்கள் மீது ஆண்டவர் இரக்கமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஜனங்கள் மேல ரத்தத்தை தெளிக்கிறோம். 130 கோடி மக்கள் அப்பா, ஒவ்வொருவரையும் கழுவி பசுத்தப்படுத்துவீராக. உண்மை தேடக்கூடிய உணர்வை தருவீராக. எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்கு ஆண்டவரே நீரே பாதுகாப்பப்பா. எங்கள் ஜனங்கள் உண்மை அறிவியலை கடந்து வர வேண்டும் என்று நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி செய்ய போற தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்தை ஆளக்கூடிய தலைவர்களுக்காக வருகிறோம். ஜனாதிபதி முதல் ஆண்டவரை ஒவ்வொரு பிரதமர், மத்திய மந்திரிகள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், ஒவ்வொரு அரசு ஆண்டவர் அதிகாரிகள் ஒவ்வொருவருக்காக வருகிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த பேரிடர் காலங்களிலே எங்கள் தேசத்தை எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்கிற ஞானத்தினால அவர்கள் நிரப்புவீராக. அவர்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல தகப்பனே, எங்கள் தமிழகத்துக்காக நாங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். எங்கள் தமிழகத்தை சந்திப்பீராக, எங்கள் தமிழகத்தை ரட்சிப்பீராக. எங்கள் தமிழகத்தில் பரிமாண சித்த நோக்கம் நிறைவேறுவதாக, எழுப்புதலுக்காக தெரிந்து கொண்ட ஒரு மாநிலமாக எங்கள் ஆண்டு தமிழகம் இருக்கிறபடினால எங்கள் தமிழகத்தை சந்திக்கப்பா நீங்க ரட்சிக்க ஆண்டவரே. பரிமாண சித்த நோக்கமானது நிறைவேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, எங்கள் தமிழகத்தில் ஆண்டவர் விசேஷமா சென்னைப்பட்டத்தில் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். என் ஆண்டவர் இறங்குவீராக. இந்தியாவின் மோசே என்று, இந்தியாவின் எருசலேம் என்று அழைக்கப்படுகிற ஆண்டவர் சென்னை பட்டணத்துக்கு இறங்குவீராக. ஒவ்வொரு ஜனங்களையும் கழுவி பசுத்தப்படுத்துங்கப்பா, சுத்திகரிக்கும் ஆண்டவரே. நாளைய தினத்திலிருந்து அரசு அலுவலர்கள் எல்லாம் இயங்க இருக்கிறது. ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும், ஒவ்வொரு அரசு அலுவலருக்கும் நீரே பாதுகாப்பா இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய பிரயாணங்களிலே கத்த பாதுகாப்பை கட்டளையிடும். உடைய குடும்பங்கள், பிள்ளைகளை ஆண்டு பாதுகாத்துக் கொள்ளும். நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்களுக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இப்போதும் ஆண்டவரே, இந்திய தேசத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்காக வருகிறோம். 60% ஏழை எளிய மக்களுக்காக வருகிறோம்.
வாழ்வினுடைய ஆண்டவர் ஆசீர்வாதங்களுக்காக வருகிறோம். என் தகப்பனே, இந்த நாட்களிலே இந்த ஏழை எளிய மக்கள் மீது கிருபையாய் இருப்பீராக. புலம்பெயர்ந்து ஆண்டவரே ஒரு மாநிலத்தை விட்டு ஆண்டவரே பல ஆயிரக்கணக்கான தூரம் பல மாநிலங்கள் கடந்து வந்து ஆண்டவரே கடினமான வேலைகள், கம்பெனியில ஃபேக்டரியில தகப்பனே கட்டிடங்கள் ஆண்டவரே இப்படிப்பட்ட வேலைகள் ஆண்டவரே செய்வதற்காக ஆண்டவரை கடந்து வந்து இன்னைக்கு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை நிமித்தமாய் உயிர் பிழைத்தால் போதும் என்று சொல்லி ஆண்டவரே சொந்த மாநிலங்களுக்கு பல்லாயிரம் கிலோமீட்டர் கால்நடையாய் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். செல்லுகிற வழிகளில் எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ ஒரு விபத்து நிமித்தமாய் மாண்டு போயிருக்கிறார்கள். பச்சிளம் குழந்தைகள், வயது சிறு தகப்பனார், தாயார் ஒவ்வொருடைய கால்களை பார்க்கிற பொழுது தகப்பனே எல்லாம் பிடித்து ரத்தங்கள் கடந்து வந்து ஐயா அந்த வேதனையோடு கூட தாங்க முடியாத வேதனையோடு கூட நடந்து சென்று கொண்டிருக்கிறப்பா. இறக்கப்பட தேவனே ஆண்டவரே, இந்த ஏழை மக்களுக்கு இறக்குவீராகப்பா, இறக்குங்க தகப்பனே. ஐயா ஆண்டவரே, செல்லுகிறதான தன்னுடைய சொந்த ஆண்டவரே மாநிலங்கள் வீடுகளுக்கு அவர் சென்றடை வரைக்கும் பாதுகாப்பின் கரம் இருக்கட்டும் ஐயா தகப்பனே. அங்கு இருக்கிற சூழ்நிலைகள் எப்படியோ, வீடுகள் இருக்கிறதோ இல்லையோ, அவர்கள் போஷிக்கப்பட வேண்டும், ஆதரிக்கப்பட வேண்டும் தகப்பனே. இந்த 60% ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டவர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தகப்பனே 7, 10, 15, 20 சொல்லி ஆண்டவரே சாலை ஓரங்களில் நடந்து செல்லக்கூடிய நபர்கள் வாகனத்தின் நிமித்தமாக விபத்துக்குள்ளாகிறார்கள். என் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பை தருவீராக. எங்கள் அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்கட்டும் ஐயா. அந்தந்த மாநில மக்கள் எந்தெந்த மாநிலங்களில் இருக்கிறார்களோ அந்தந்த மாநில மக்களை மீட்டு கொண்டு வருவதற்கு அவர்கள் மாநில அரசாங்கம் போதிய நடவடிக்கைகளை எடுக்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லா ஏழை எளிய மக்களுக்கு இறங்குவீராக. வேலைகளை இழந்து தகப்பனே, வேலைகளை இழந்து வருவாயை இழந்து ஆண்டவரே தகப்பனே இன்னைக்கு ஆண்டவர் நிர்கதியாய் இருக்கிற அவருடைய வாழ்க்கைக்கு என் ஆண்டவர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் அரசாங்கமுடைய வாழ்க்கைக்கு போதிய ஆண்டவரே நிவாரணங்களை வழங்கத்தக்கதாக, துரிதமாய் வழங்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்க உதவி செய்வீராகப்பா. இப்போதும் தகப்பனே அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தொடர்ந்து வடமாநில மிஸ்ரி ஊழியர்களுக்காக வருகிறோம், எல்லா கிராம ஊழியர்களுக்காக வருகிறோம், எல்லா ஊழியர்களுக்காக வருகிற தகப்பனே. இன்றைக்கு ஆண்டவரை ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆண்டவர் நீங்க விசாரிக்கும்படி ஜெபிக்கிறோம், நீங்க போஷிக்கும்படி ஜெபிக்கிறோம், நீங்க ஆதரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் அரசாங்க தகப்பனே ஒவ்வொரு தகப்பனே சங்கங்கள் மூலமா இயங்கக்கூடிய ஆண்டவரே லாரி ஓட்டுநர், வாகன ஓட்டுநர் தகப்பனே, முடித்திருத்தம் செய்யக்கூடிய ஆண்டவர் நபர்கள், இப்படி ஒவ்வொரு நபர்களுக்காக எங்கள் அரசாங்கம் வாழ்வாதாரத்தை இழந்து இருக்கிறது சொல்லி உதவி செய்வதற்காக எங்களை துதிக்கிறோம். அதே போல ஏழை எளிய கிராமங்களை ஊழியம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் நீங்க ஆதரிக்கும்படி, நீங்கள் போஷிக்கும்படி, அவருடைய தேவைகளை சந்திக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். வட மாகாணங்களிலே சுயாதீனமாய் ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர்களுக்காக, ஸ்தாபனங்கள் மூலியமாய் ஊழியக்காரர்களுக்காக வருகிறோம். என் ஆண்டவர் இறங்குவீராக, அவருடைய போஷிப்பீராக, அவருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக என்னை ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்கள், பிள்ளைகள் ஆதரிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் கிருமிக்கு ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை, குடும்பங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. நீங்க அப்படி செய்யப்பட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாட்களிலே அநேகர் வேலை இழந்துக்கிறார்கள். வெளிநாடுகளிலும் உள்நாடுகளிலும் அநேகர் வேலை இழந்து ஆண்டவர் இல்லங்களிலும் முடங்கி போய் கிடக்கிறார்கள். இன்றைக்கு இந்த ஊரடங்கு வாபஸ் வாங்கப்படும், இன்றைக்கு நார்மல் லைஃபுக்கு நாங்கள் திரும்பலாம் என்று ஆண்டவர் அநேகர் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். ஆனால் நாளுக்கு நாள் ஆண்டவரே 2 வாரங்களாக ஊரடங்கு நீடிக்கப்பட்டுக் கொண்டே போகிறது. என்னப்பா ஆண்டவரை ஒவ்வொரு வேலை இழந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க போஷிக்கணும் ஆண்டவரை. கடந்த நாட்களிலே அநேக தற்கொலை மரணங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டவர் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தொழிலை நடத்த முடியாதபடிக்கு மிகுந்த கடன் பிரச்சனை நிமித்தமாய் வாங்கின கடனை எப்படி கொடுப்பது, தொடர்ந்து எப்படி ரன் பண்ணுவது, இப்படி முடங்கி இருந்தால் நான் என்ன செய்வதுன்னு சொல்ல அநேக தகப்பனை கலங்கி போயிருக்கிறார்கள். என் ஆண்டவரே, வேலை இழந்த, தொழிலை இழந்த ஒவ்வொரு நபர்களுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறோடைய குடும்பங்கள் எப்படியாக அதில் போஷிப்பீராக. ஆண்டவர் சீக்கிரமா எல்லா தொழில்கள் ஆண்டவரே நடப்பதற்கு உதவி செய்வீராக. அநேக இடங்களில் ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட்டாலும் ஆண்டவரே தகப்பனே 9 மணி முதல் 5 மணி வரை நேரங்கள் குறித்தாலும் 1 மணிக்கு முன்பதாகவே கடைகள் அடைக்கப்படுகின்றன. வியாபாரங்கள் நடக்கிறதோ நடக்காதோ ஆண்டவரை நீர் அறிவீர் ஐயா. எப்படியாகிலும் ஆண்டவர் ஒவ்வொரு வியாபாரிகள், ஒவ்வொரு கடைக்காரர்கள்
தொழிலாளர்கள், ஒவ்வொரு கூலி வேலை செய்யக்கூடிய பிள்ளைகள், கடைகளில் வேலை செய்யக்கூடிய பிள்ளைகள், ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க போஷிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வெளிநாடுகளிலே நல்ல அதிகமா சம்பாத்தியம் செய்து ஆண்டவரை வருவாய் இழந்து போயிருக்கிற ஆண்டவரை தகவல் வீட்டார், குடும்பத்தார், பிள்ளைகள் எதிர்காலம், படிப்பு, திருமண காரியங்கள் இவை எல்லாம் ஆண்டவரே தடைப்பட்ட நிலையிலே ஆண்டவர் எந்தெந்த குடும்பங்களை காணப்படுகிறதோ நீங்க ஆண்டவர் அற்புதமாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க நடத்தும்படி ஜெபிக்கிறோம். சீக்கிரத்துக்கு பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் நல்ல வேலை வாய்ப்புகளை உண்டுபடி தருவீராக. எங்கள் அரசாங்கம் இந்த நாட்களிலே தகப்பனை வெளிநாடுகளில் இருந்து அநேக கம்பெனிகளை கொண்டு வரத்தக்கதாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் புதிய வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கத்தக்கதாக அந்த உதவி செய்வீராக. எங்கள் அரசு அதிகாரிகளுக்கு, அதிக பணிக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு நல்ல ஞானத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். வெளிநாட்டு கம்பெனிகள், பன்னாட்டு கம்பெனிகள் எங்கள் தேசத்துல என்னென்ன காரியங்களை கேட்கிறதோ அதை அந்த மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம் செய்து கொடுப்பதற்கு எத்தனை ஏக்கர் லேண்ட் ஆண்டு கேட்கிற லேண்ட் கொடுப்பதற்கு ஆண்டவரே தகவல் எல்லா வசதிகளும், மின்சார வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு எல்லாவற்றையும் எங்கள் அரசாங்கம் பொருட்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனை நீங்க அப்படி செயல்படுறதாக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு ஆண்டு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவீராக. அது மாத்திரமல்ல ராஜா, இந்த நாட்களில் கொரோனா வைரஸ் நிமித்தமாக அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீவிரமான பராமரிப்பு, கவனிப்பு இருக்கிறபடினால ஏற்கனவே தொடர்ந்து ஆண்டவரே காலகாலமாக தகப்பன் அநேக வியாதியோடு இருக்கிற மக்கள் இன்றைக்கு ஆண்டவரே வியாதி கைவிடப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே இயேசுவே தகப்பனே வரக்கூடிய 6 மாதங்களிலே ஆண்டவரே பச்சிளம் குழந்தைகள், 12 பச்சிளம் குழந்தைகள் தகப்பனே மரித்து போவார்கள் என்கிற செய்திகள் வந்திருக்கிறது. இயேசப்பா, இந்த நாட்களிலே இந்தியாவில் மாத்திரம் 3 லட்சம் குழந்தைகள் மரித்து போவார்கள். உலகம் முழுதுமாய் 12 லட்சம் குழந்தைகள் மருத்துவர்கள் சொல்லி உலக சுகாதார ஆண்டவர் நிறுவனமான இந்த காரியத்தை சொல்லி இருக்கிறது. தகப்பனே பச்சிளம் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக வருகிறோம். என் ஆண்டவர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். 5 வயதுக்கு உட்பட்ட ஆண்டவர் இந்த பச்சிளம் குழந்தைகள் ஒவ்வொருடைய பாதுகாப்புக்காக வருகிறோம். எங்கள் அரசாங்க தகப்பனே சிறு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு என்னென்ன தடுப்பூசிகள் போடப்பட வேண்டுமோ அது தொடர்ந்து ஆண்டு தடையில்லாமல் போடப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து காச நோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள் உலகம் முழுவதுமாக 5 ஆண்டுகளிலே 14 லட்சம் பேர் மரித்து போவார்கள் செய்தியை ஆண்டவர் அறிவித்திருக்கிறது. காச நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வருகிறோம். ஆண்டவரை தகவல் அவர்களும் ஆண்டவர் ஆதரிக்கப்படுவார்களாக. அவளுக்கு உரிய மருந்துகள் ஆண்டு வழங்கப்படுவதாக. அவளுக்கு நல்ல சுதந்திரப்படியாக ஜெபிக்கிறோம். இந்த காசு நோய் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் கரங்களை ஒப்புக் கொடுக்க தகப்பனே. ஆண்டவரே எங்கள் தேசம், ஆண்டவரே மருத்துவத்துறை, ஆண்டவரே தகப்பனே இந்த கொரோனா வைரஸுக்கு காண்பிக்கிற தீவிரத்தை ஏற்கனவே வியாதி பாதிக்கப்பட்ட மக்களிடம் ஆண்டவர் கவனம் செலுத்த உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி செய்ய போற தயவுக்காக உங்களுக்கு நன்றி. கரங்களை தெரிந்து மகிழ்ப்படுத்துமா. க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, மதுபான கடை மூடப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நேற்றைய தினத்திலே மாத்திரம் நம்முடைய தமிழகத்திற்கு 130 கோடி முதல் 50 கோடி வரை இந்த மதுபானத்தில் வருவாய் வந்திருக்கிறது. பிரியமானவர்களே, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளே, நீங்கள் அதிகமாய் கவனிக்க வேண்டும். பாருங்கள், 50 நாட்களுக்கு மேலாக வேலை இல்லை. ஆனாலும் குடிக்காரர்கள் அவர்கள் குடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். பாருங்க, இந்த சூழலில் 150 கோடி ரூபாய் வருவாயை நம்முடைய அரசாங்கம் ஈட்டி இருக்கிறது. நம்முடைய தேசத்துல கர்த்தர் மதுபான கடைகளை முற்றிலுமாக இழுத்து மூடக்கூடிய சட்டங்களை நம்முடைய அரசாங்கம் கொண்டு வரத்தக்கதாக நாம் ஆண்டுடைய பாதத்தை பிடித்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாட்களில் அப்பா ஆண்டவரே, இந்த தமிழகத்தில் டாஸ்மாக் கடை இழுத்து மூடப்படும்படியாக ஜெபிக்கிறோம். நேற்றைய தினத்தில் எங்கள் மந்திரி ஜெயக்குமார் சொல்லியிருக்கிறார், ஒரு சில நாட்களில் இந்த மதுபான கடை மூடப்படும், உடனடியாக மூடப்படாத, ஒரு சில நாட்களுக்கு பின்பதாக மூடப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அரசாங்கத்துக்கு வேறு வழி இல்லை, வருவாய்க்கு வேறு வழி இல்லாதபடினால மதுபான கடை திறக்கப்பட்டது என்று சொல்லி தகப்பனே வருவாய், அரசாங்கத்து வருவாய்க்காக எத்தனையோ குடும்பங்கள் தகப்பனே சீரழிந்து போவதற்கு, அழிந்து போவதற்கு, எத்தனையோ குடும்பத்தில் சமாதானம் குறைந்து போவதற்கு உண்டான சமாதி இழந்து போவதற்குண்டான காரியங்களை அரசாங்கம் செய்திருக்கிறது. அவர்களுக்கு தெரிகிறது, அப்பா தகப்பனே எங்களுக்கு வேறு வழி இல்லை, நாங்கள் வருவாய்க்காக திறக்கிறோம் என்று சொல்லி வருவாய்க்காக பல வழிகள் உண்டப்பா. இவைகள் எங்கள் அதிகாரிகள் ஆண்டவரே தகப்பனே வருவாய் ஈட்டக்கூடிய வழிகளை அரசாங்கத்துக்கு சொல்லிக் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த மதுபானத்தை ஆண்டவர் நகர் முற்றிலுமாய் மதுபான கடை இழுத்து மூடப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மதுபானத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய மதுபான தொழிற்சாலைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இழுத்து மூடப்படுவதாக
ஆண்டவரே இந்த தேசத்துக்கு இறங்குவீராக ராஜா. தகப்பனே இது குறித்து நல்ல தீவிரமான சட்டங்கள் தீட்டப்படுவதாக. ஆண்டவர் உயர் நீதிமன்றத்தில் போடப்பட்ட வழக்கு ஆண்டவர் உச்சநீதிமன்றத்தில் போய் ஆண்டவர் ஜெயித்து கடந்து வந்திருக்கிறார்கள். ஆண்டவர் நீங்க நீதியுடன் நியாயாதிபதி ஐயா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மதுபானத்தினால் ஒருவர் கூட மாண்டு போகக்கூடாது. குடும்பத்துல சமாதானங்கள் ஆண்டவரே பாதிக்கப்பட்டு போகக்கூடாது. ஆண்டவரே ஏழை தாய்மார்கள், வயதான தாய்மார்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் தகப்பனை வடிக்கிற கண்ணீருடைய சமூகத்தில் எட்டுவதாகப்பா. நம்ம மதுபான டாஸ்மாக எடுத்து மூடுபடி ஜெபிக்கிறோம். அடிமைப்படுகிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் சந்திப்பீராக, என் ஆண்டவர் சந்திப்பீராக, ரட்சிப்பீராக. நீங்க அப்படி செய்யப்படுற தயவுகளுக்காக உங்களுக்கு நன்றி. கரங்களை தெரிவித்து மைப்படுத்துமா. குளோரி. ஆமை நாமை நாமை மாத்திரமல்ல, இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக உலகம் முழுவதுமாக 47,19,631 மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த உலகத்தில் 195க்கு அதிகமான நாடுகளில் 47,19,631 மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மரணம் உயிரிழப்பு உலகம் முழுவதுமாக 3,13,752 பேர் மரித்திருக்கிறார்கள் உலகம் முழுவதுமாக. இந்திய தேசத்தில் மாத்திரம் 2,752 மக்கள் மரித்து போயிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 74 பேர் மரித்து போயிருக்கிறார்கள். கர்த்தர் இந்த நாட்களில் இந்த கொரோனா வைரஸ் கிருமி முற்றிலுமே அழித்து போடும்படியாக நம்ம ஜெபிப்போம். அமெரிக்க தேசத்தில் மிகப்பெரிய பாதிப்பு காணப்படுகிறது. ஆயிரக்கணக்கான நேற்றுக்கு மாத்திரம் 2,000க்கு அதிகமான மக்கள் மரித்து போயிருக்கிறார்கள். ரஷ்யாவில் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. இந்த உலகம் முழுதுமாக வேகமாக இந்த கொரோனா வைரஸ் பரவி கொண்டிருக்கிறது. நம்ம இந்திய தேசத்திலையும் கிட்டத்தட்ட 1 லட்சம் நெருக்கமும் போல வேகமாய் இந்த நாட்களில் பரவி கொண்டிருக்கிறது. கர்த்தர் இந்த கொரோனா வைரஸ் கிருமி முற்றிலுமே அழித்து போடும்படி நாம் ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கொரோனா வைரஸ் கிருமியை நீங்க முற்றிலுமே அழித்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் கால தாமதம் பண்ணி கொண்டிருக்கிற நோக்கம் சித்தம் ஆண்டு நிறைவேறுவதாக ஒவ்வொரு தேசத்தில் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில ஒவ்வொருவரும் தேடக்கூடிய பயத்தோட கடந்து வருவார்களாக. ஆண்டவரே, விசேஷம் அதிகமாய் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு தேசங்களுக்கு இறங்குபடியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஜனங்களுடைய தள்ளுபடியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களும் நாள்தோறும் சுகமற்ற இல்லத்தை கடந்து செல்வார்களாக. நீங்க ஒவ்வொரு தேசத்து ஜனங்களும் ஆண்டவருக்கு பயத்தோட கடந்து வரத்தக்கதாக கர்த்தாவே உதவி செய்யுங்க. அப்படி திட்டம் நிறைவேறுவதாக. சீக்கிரத்துல இந்த கொரோனா வைரஸை முற்றிலும் அழிக்கப்பட்டு போவதற்காக சோதர தகப்பனே, ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் ஆண்டவரே, எங்களுடைய தென்காசி தாலுகாவுக்காக வருகிறோம். தென்காசி தாலுகாவிலே தகப்பனே, இப்பொழுது ஒரு சில ஆண்டவரே தினங்கள் கடந்த ஒரு சில வாரமாகவே சேதமர பகுதியில் மிகப்பெரிய பாதிப்பை நாங்கள் உணர்கிறோம். லாக்அவுட் பண்ணப்பட்டிருக்கிறது. கடிபலத்துக்காக வருகிறோம் ஆண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுகம் தருவீராக. பொய்யைக்காக வருகிறோம் ஆண்டு பாதிக்கப்பட்ட தாயாருக்கும் மகனுக்கும் சுகம் தருவீராக. சுரண்டைக்காக வருகிறோம் ஆண்டு சுரண்டை ராஜகோபால பகுதியிலே வீக்கபுது பகுதியிலே பிடியங்குடி பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்காக வருகிறோம். சுரண்டையிலே ஆண்டவர் 3 தினங்கள் செவ்வாய்க்கிழமை வரையில ஊரடங்கு ஆண்டவரை தகப்பனை ஒழுங்கு பண்ணியிருக்கிறார்கள். இயேசுவா, இந்த பகுதியில் சொல்லப்பட்ட இந்த ஆண்டவர் சேதமரத்துக்கு இறங்குவீராக, கடிபலத்துக்கு இறங்குவீராக, பொய்யைக்கு இறங்குவீராக, சுரண்டைக்கு இறங்குவீராக. வீக்கபுது ராஜகோபால பகுதி பிடியங்குடி பகுதிகளுக்காக வருகிறோம். கர்த்தாவே, பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்கும் சுகம் தருவீராக. தொடர்ந்து தொற்றை பரவாதபடிக்கு ஆண்டு உதேசியபடியாக ஜெபிக்கிற ஊரடங்கை மக்கள் மதித்து நடந்து கொள்ளத்தக்கதாக ஜெபிக்கிறோம். உத்தரவாதப்படுத்தி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜனங்கள் எங்கள் ஏரியா மக்கள் ஒருபோதும் ஆண்டு பாதிக்கப்படக்கூடாது. என் நாடு அற்புத சுகம் தரும்படியாக ஜெபிக்கிறோம். நிமித்தமாய் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற டாக்டர், நர்ஸ், ஆண்டவரே தகப்பனே, தன்னார்வ தொண்டர்கள், ஆண்டவரே போலீஸ்காரர்கள் எல்லாரையும் பாதுகாக்கப்படுங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பாதுகாக்கப்படுவீராக. ஆண்டவரே, எங்கள் எல்லைகளில் பரவாதபடிக்கு தடுத்து நிறுத்தும்படி என்று ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்யப்பட தேவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இறுதியாக எங்கள் விசுவாச மக்களுக்காக வருகிறோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபை ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். சிறு பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறோம். சுகபலத்தால் நிரப்புகிறார்கள். பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கப்படுவதாக, பாதுகாப்பின் கரம் இருப்பதாக. பொல்லாத மனுஷர்கள், பொல்லாத பிசாசானவன் எங்கள் பெண் பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் மேல கை வைக்காதபடிக்கு எங்கள் பிள்ளைகள் மீது கிருபையா இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இல்லத்தின் தகப்பனுக்காக, தாய்க்காக வருகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்துடைய பாரம் கவலைகளை மாறி போகட்டும். குடும்பத்தை சந்திப்பீராக.
செய்வீராக. அவருடைய செய்கிற வேலை தொழிலை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் இந்த நாட்களில் நீங்க ஆண்டவர் இல்லத்தில் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றும்படி குடும்ப உறவுகள் கட்டப்படட்டும். ஜெபத்துல ஒரு ஆண்டவரின் அதிகமாக வளரட்டும். வேதத்தை வாசிக்கட்டும். ஆண்டு பசுத்தமான ஆண்டு வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை வாழத்தக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரை குடும்பம் ஒருவரை ஒரு புரிந்து கொள்ளத்தக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரை குடும்பங்களில் தேவ சமரம் காணப்படுவதாக. ஆண்டவரை குறைவுகள் நிறைவாவதாக. ஒவ்வொருவரும் தகப்பனை அதிகமாய் ஆண்டவரை உங்களை தேடக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுங்க. எல்லா குறைவுகள் நிறைவா, வியாதிகள் பலவீனங்கள் மாறி போவதாக. ஆண்டவரை ஒவ்வொருடைய ஆண்டவரை தகப்பனே ஆண்டவர் செய்யக்கூடிய வேலையில போக்குவரத்துடைய பாதுகாப்பின் கரம் இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். முதல்வர்களுடைய தாய்மார்களுக்காக தகப்பன்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். சுகபலத்தால் நிரப்புங்க. எல்லா வியாதி பலவீனங்களை மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம். சபை மக்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கள் கரிசனையோட பாரத்தோடு ஆண்டவர்களை ஜெபிப்பதை அவர்கள் ஆவில உணர்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த நாட்கள் உண்மை மறந்த, வேதத்தை மறந்த, ஜெபிக்க மறந்த ஆண்டவரை உண்மை விட்டு தூரம் போயிருக்கிறவர் ஆண்டவர்கள் விசுவாசிகள் ஒவ்வொருவரை கர்த்தாவை நினைவு கூறுகிறோம். அவர்களை வீட்டுக் கொண்டு வருவீராக. அன்பிற்கை எடுத்துக் கொண்டு வருவீராக. இந்த நாட்கள் உண்மை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க. வேதத்தை வாசிக்கவும் ஜெபிக்கவும் உங்கள் பலன்களோ பிறருக்காக தேசங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க. நான் என் குடும்பம் உங்கள் சுயநலத்தை விட்டுவிட்டு ஆண்டவரே தகப்பனே இந்த நாட்கள் உங்களோட ஒவ்வொரு பிள்ளைகளாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே செய்வதற்காக நன்றி. நிகழ்ச்சியினை ஆண்டவரை எங்களோடு நாளை பங்கெடுக்கிறதான ஆண்டவரே நண்பர்கள், உறவினர்கள், ஆண்டவரே இன்னும் தூர தேசத்தில் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ ஆண்டவரை அறிந்தவர்கள், அறியாதவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஜெபங்கள் ஆசிரமாய் மாறட்டும். அவருடைய குடும்பங்களை ரத்தப்படி மறைக்கிறோம். அவர்களை மனதார ஆசீர்வதிக்கிறோம். ஏற்ற வேளையில உண்மை அறிந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி செய்வதற்காக நன்றி. ஜெபங்களை கிடைக்காக சோத்துறது மாத்திரமல்ல, எங்கள் திருச்சபை சார்ந்த மக்கள் அநேக வாகனத்தின் நிமித்தமாய் அன்று வெளியூர்களிலே பல மாவட்டங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். டிரைவர்ஸாக சிலர் கேரளாவில் லாக்கா இருக்கிறார்கள். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் நீங்க ஆண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவர் வேலைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, கர்ப்பஸ்திரீகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டு கர்ப்பஸ்திரீக்காக ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பாதுகாப்பின் கரங்களுக்கு மிருக ஜீவன் வைத்த ஓருக்காக வருகிறோம். அப்படி மிருக ஜீவனை ஆசீர்வதிப்பீராக. விளைநிலத்தை வைத்த ஓருக்காக விளைநிலத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதித்து உயர்த்துங்க. ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி. நாளை தினத்திலிருந்து வேலைக்கு செல்லக்கூடிய மக்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பாதுகாப்பின் கரம் பிள்ளைகளோடு இருப்பதாக. நீங்க உடைய பிள்ளைகள் ஆண்டவுடன் கடந்து செல்ல போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை தொடர்ந்து ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி. உடைய வார்த்தைகளை கொண்டு பேசும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஆன்லைனில் நம்ம அதிகமான நேரங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. குறுகிய நேரத்தில் நாம் ஜெபித்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டிருக்கிறார். நிச்சயமாக என்னோடு கூட ஒருவரோடு ஜெபித்துக் கொண்டு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு அதற்கேற்ற பலனை தருவாராக. கர்த்தர் நல்லவர். ஆண்டுடைய நாமத்தினாலே இந்த நாளுக்கு உண்டான கர்த்தர் வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய வேதாகமத்தை 2 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்துக்கு நேராக நாம் திரும்பிக் கொள்வோம். 2 பேதுருவின் புத்தகம் 3ஆவது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் திரும்பிக் கொள்வோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் அவருடைய வருகைக்கு நாம் ஆவலோடு கூட காத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த நாளிலே ஆவலோடே காத்திருங்கள் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிரும்படியாக நான் விரும்புகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவர் வருகைக்கு உண்டான அடையாளங்கள் தான் இந்த கொள்ளை நோய். ஒட்டுமொத்த உலகம் இன்றைக்கு அசைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த உலகத்தாரும் இன்றைக்கு இந்த வியாதி நிமித்தமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அரண்மனைகளாகி நுழைந்திருக்கிறது. இளவரசிகளை இந்த வியாதிகள் தாக்கி இருக்கிறது. பிரதமர்கள் மரணத்தின் விளிம்பு வரை சென்று மீண்டு வந்திருக்கிறார்கள். ரஷ்ய அதிபர் புட்டின் இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய அலுவலகத்தை பணி செய்வதை ஒருவருக்கு இந்த தொற்று பாதிக்கப்பட்டிருக்கிறது.
இப்படியாக இந்த வியாதி ஏழை எளியோர் முதல் துவங்கி ராஜாக்கள் பிரபுக்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களை பாதித்திருக்கிறது. காரணம், இந்த வியாதியை கர்த்தர் அனுமதிக்கிற நோக்கம் தேவனிடம் திரும்ப வேண்டும், தேவனுடைய வருகைக்கு தேசங்கள் ஆயத்தமாக வேண்டும், குறிப்பாக அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற ஜனங்கள் ஆயத்தமாக வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். அவர்கள் சொந்த ஜனங்களுக்காக தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும், உலகத்தை விட்டு ஆள திரும்ப வேண்டும் என்பதற்காக இந்த கொள்ளை நோய் நிமித்தமாய் தேவனை நோக்கி பார்க்கும்படி கர்த்தர் கொள்ளையை அனுமதித்திருக்கிறார். ஆகையினால்தான் இன்னும் சில நாட்கள் நீட்டிக்கும் என்று நம்மால் உணர முடிகிறது. ஏனென்றால் இன்னமும் அநேகர் மனம் திரும்பாமல் இருக்கிறார்கள், குணப்படாமல் இருக்கிறார்கள், ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள், உணர்வடையாமல் இருக்கிறார்கள். இந்த கொள்ளை நோய் கிறிஸ்து இயேசுவின் வருகைக்கு முன்பதாக நம்மை அலட்படுவதற்காக கடந்து வந்திருக்கிறது, அனுப்பப்பட்டிருக்கிறது என்பதை ஆண்டுடைய பிள்ளைகளை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, கடந்த வாரம் ஒரு செய்தி, அமெரிக்க தேசத்தில் மாத்திரம் நேற்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நேற்றைக்கு மாத்திரம் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் 22,000க்கு அதிகமான மக்கள் நேற்றைக்கு மாத்திரம் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அமெரிக்காவில். அப்ப அந்த அரசாங்கம் எவ்வளவு துரிதமான நடவடிக்கை எடுக்கிறது, எவ்வளவு மக்களுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணுது என்பதை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. நம்ம ஊர்ல 400, 200, 300 பேர் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்ய தமிழப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனா அமெரிக்க தேசத்துல மிக தீவிரமான வகையில எல்லா மக்களும் டெஸ்ட் பண்ணப்படுகிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் அங்க பாதிக்கப்படுகிறாங்க, லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இப்படி இந்த நோயானது உலகம் முழுவதுமாய் பாதிப்படைந்திருக்கிறபடினால இஸ்ரவேல் தேசம், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய இன்றைய பிரதமர் பாருங்க, பெஞ்சமின் நத்தானியாகு என்கிறவர் அந்த அரசுக்கு ஒரு சட்டம் போட்டிருக்கிறார், உத்தரவு சொல்லி என்ன பண்ணிக்கிறார் கேட்டீங்கன்னா, நம்முடைய நாட்டில் இருக்கிறதான அத்தனை மக்களுக்கும் சிப்பு பொருத்த வேண்டும் என்று சொல்லி. நல்ல கவனிங்கள், அந்தி கிறிஸ்து வரப்போகிறான் என்பதற்கு அடையாளம் இந்த சிப். நெத்தியிலோ வலது கையிலோ சிப்பு பொருத்தப்படும் என்று பார்க்கிறோம். இப்போ இவர் சொல்லிட்டாரு சிப்பு பொருத்தப்பட வேண்டும் என்று சொல்லி. நம்ம நாட்டிலே ஆகஸ்ட் மாதத்திலிருந்து நமக்கு ரேஷன் கார்டு வேறு விதமாய் வரப்போவதாக நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. ஒன் இந்தியா திட்டம், இது எல்லாமே படிப்படியா பாத்தீங்கன்னா சிப்புகளை கொண்டு போய் நம்ம நிறுத்த போகிறது. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பதாக நடக்க வேண்டியதான காரியங்கள். இப்போ ஆண்டோடைய நாமத்தை அறிந்த மக்களாக இருக்கிற நீங்கள் நானும் விழித்துக் கொள்ள வேண்டும். இந்த கொரோனா வைரஸுக்கு பின்பதாக இன்னொரு அழிவு இருக்கிறது, இன்னொரு அழிவு காத்திருக்கிறது, இன்னொரு அழிவினை அனுமதிக்க போகிறார். அதற்கு முன்பதாக நீங்கள் சீக்கிரத்தை இப்பொழுதே மனதிரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக 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 சமீபம். ஆகையால் பிரியமானவர்களே, நீங்கள் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும், ஆவலோடு காத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எப்படி ஆயத்தமாக வேண்டும், எப்படி ஆவலோடு காத்திருக்க வேண்டும், அதைத்தான் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலே பேதுரு சொல்லுகிறார். ஆகையால் பிரியமானவர்களே, நானும் கூட உங்களை பார்த்து சொல்லுகிறேன், எனக்கு பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, திருச்சபை மக்களே, நண்பர்களே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவருடைய வருகைக்காக காத்திருக்கிற நீங்கள், உங்களை பார்த்து ஒரு கேள்வி, எத்தனை பேருடைய வருகைக்காய் காத்திருக்கிறீர்கள்? அதில் எத்தனை பேர் வரட்டும் பார்த்துக் கொள்ளலாம் இருக்கிறீர்கள்? வரட்டும் பார்த்துக் கொள்ளலாம் இருக்கிறவர்கள் நிர்விசாரமாக இருக்கிறார்கள்.
இந்த உலகத்தோடு ஒத்துப்போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வாஞ்சையோடு கூட எப்பொழுது வந்தாலும் நான் ஆயத்தமாக இருக்கேன் என்று சொல்லக்கூடிய புத்திவிட கன்னிகளைப் போல நீங்கள் ஆவலோடே காத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆம் பிரியமானவர்களே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவர் வர காத்திருக்கிற நீங்கள் மத்திய ஆகாயத்திலே தூதரோடு கூட என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி அவர் பரலோகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அதே போல விரைந்து வரப்போகிறார், சீக்கிரம் வரப்போகிறார். இந்த ரகசிய வருகையிலே நீங்கள் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டுமானால் ஆவலோட காத்திருக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் எப்படி தேவனை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? ஆவலோடு தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? 50 நாட்கள் மேலாகிவிட்டது, 6-7 வருடங்களுக்கு மேலாக வாரங்கள் ஆகிவிட்டது ஆலயத்துக்கு வந்து. இப்பொழுது இல்லத்திலே முடங்கி போயிருக்கிறீர்கள். இப்ப இல்லத்திலே கூடி நீங்கள் இந்த உங்களுடைய வீடு இருக்க தொலைபேசி முன்பதாக உட்கார்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா அல்லது இல்லத்தில் இருப்பதை போல இருக்கிற என்பது ஆண்டவருக்கு தான் தெரியும். தேவ சமூகத்தில் இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து பயபக்தியோடு ஒரு ஆலயத்துக்கு வரும்பொழுது எப்படி இருக்கிறோமோ அதே போல நீங்கள் இருக்க வேண்டும். ஆயத்தம், எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இப்பொழுது கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரலாம், ஆனால் ஆயத்தமாக இருப்பதை எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். உலகம் முழுவதுமாக ஒரு எச்சரிக்கை மணி கொடுக்கப்படுகிறது. இஸ்ரேல் தேசத்தில் பொருத்தப்படக்கூடிய அந்த எச்சரிப்பு இதான் அனைத்து பசுத்தவர்கள் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு அதை அப்படியே தள்ளிவிடக்கூடாது. நாம் இயேசு கிறிஸ்து வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும், நம்முடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆகையினாலே அவருடைய வருகையிலே எப்படிப்பட்டவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்று சொன்னால், கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் காணப்படுகிறவர்கள். சொல்லுங்க, கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய். தேவ ஜனமே, வானத்து பூமி படைத்த ராஜாதி ராஜாவை கிறிஸ்து இயேசுவை ஆராதிக்கிற ஜனமே, உன்னில் பழுது இருக்கக்கூடாது, உன்னில் கரை இருக்கக்கூடாது, உன்னில் பிழை இருக்கக்கூடாது. கரை இல்லாத பிழையற்றவர்களை தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்துக் கொள்ளப்படும்படி கடந்து வருகிறார். ரட்சிக்கப்பட்ட சபையே, ரட்சிக்கப்பட்ட மகனே மகளே, உன்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீ கரைபடாதபடிக்கு காத்துக் கொண்டிருக்கிறாயா? அல்லது ஆலயத்துக்கே செல்லவில்லை? நாம எப்படி இருந்தா என்ன, வீட்டு எப்படி இருந்தா என்ன, யார் நம்ம கேட்க போகிறா, யார் நம்ம பார்க்க போகிறா என்று சொல்லி உன் விருப்பம் போல் மனம் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் மகனே மகளே, வாலிப தங்கச்சி, உன்னுடைய ரட்சிப்பின் வசனம் எப்படி இருக்கிறது? ரட்சிப்பின் வசனம் எப்படி இருக்கிறது? நீ கரையற்ற மகனாய் மகளாய் பிழை இல்லாதவளாய் எதிர்பார்ப்போடு இருக்கிற பொழுது உன்னைத்தான் அவர் எடுத்துக்கொள்படி, உன்னைத்தான் அழைக்கும்படி அவர் கடந்து வருகிறார். ஆயத்தப்படு. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக அதிலே 14 வசனத்தை கவனிங்கள். 11, 2 பேதுரு 3:11. இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போவதாக இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆலயத்துக்கு வந்து ஆராதித்தாலும் ஆராதிக்கவிட்டாலும், ஒருவேளை இன்னும் நாட்கள் நீடிக்கப்பட்டாலும், ஊழியராக இருக்கிற நாங்கள் உங்களை சந்தித்தாலும் சந்திக்காவிட்டாலும், ஒருவேளை இந்த ஆன்லைன்ல இருக்கக்கூடிய இந்த ப்ரோக்ராமை நீங்க பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும், யூடியூப்ல ஒவ்வொரு நாளும் அனுப்பிற செய்திகள் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும், தனிப்பட்ட விதத்துல நீ அனுதினமும் ஜெபிக்கணும், நீ அனுதினம் வேத வாசிக்கணும், நீ அனுதினமும் உன்னை பசுத்தமா காத்துக்கணும். இன்னும் உனக்குள் புலசை இருக்கிறதோ, இன்னும் உனக்குள் உலக இச்சை இருக்கிறதோ,
இன்னும் உனக்குள் தேவனை குறித்த பாரம், தேசத்துக்கு பாரம் வரவில்லையோ? இன்னும் பசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வரவில்லையோ? அருமையான சகோதரி சகோதரியே, நீ பசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீ தேவனை தேட வேண்டும் என்று விரும்புகிறார். அனுதினமும் நீ தேவனை தேட வேண்டும் என்று விரும்புகிறார். அனுதினமும் உன்னுடைய ஆவியத்துவ சரீரத்தை நீ பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இன்றைக்கு சபை மந்தை நிலைமை இருக்கிறது. மனம் போன போக்குல இன்னைக்கு உங்களுக்கு எஜமா நீங்க தான். இன்னைக்கு உங்களுக்கு மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறீங்க. யாரும் கேட்க முடியாது. ஆனால் ஒன்று, பரலோகத்திலிருந்து என் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகள் இல்லத்தில் இருந்தாலும் எனக்கு பயத்தோடு இருக்கிறார்களா? பசுத்தமாக இருக்கிறார்களா? உண்மையா இருக்கிறார்களா? ஐயோ, மூடப்பட்ட ஆலயம் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபத்தோடு இருக்கிறார்களா? ஐயோ, ஆலயத்தில் நல்ல ஒரு அரவணைப்பு இருந்தது, கண்டிப்பு இருந்தது, ஆராணை இருந்தது. இப்பொழுது இல்லை. இப்பொழுது அநேகர் ஆனந்தமாக தங்களுடைய மனம்போன போக்கில் இருப்பதாக நான் உணர்கிறேன். அநேக வீடுகளிலே ஜெபம் இல்லை. அநேக வீடுகளில் வேத வாசிப்பு இல்லை. அநேக வீடுகளிலே சினிமா காட்சிகள் ஓடிக்கொண்டிருப்பதாக செய்திகள் வருகிறது. சீரியல் ஓடிக்கொண்டிருப்பதாக செய்திகள் வருகிறது. இதுதான் உங்கள் பயமா? இதுதான் உங்கள் பயபக்தியா? இதுதான் உங்கள் கிறிஸ்தவ நடக்கையா? இதற்காக ஆண்டவர் ரத்தம் சிந்தினாரா? இதற்காக இந்த கிராமத்தில் உங்களை சாட்சியா வைத்திருக்கிறாரா? இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலே அருமையான மகனை மகளே, கிறிஸ்து வருகையிலே நீயும் ஒரு குடும்பம் எடுத்துக்கொள்ளப்படுவீர்களா? யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? பணத்துக்காகவா? புகழுக்காகவா? பேருக்காகவா? உணவுக்காக, உடைக்காகவா? எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? என் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். இவைகள் எல்லாம் அழிந்து போவதா இருக்கிறபடினால நீங்கள் தேடக்கூடிய சம்பாத்தியம், நீங்க சேர்க்கக்கூடிய ஆஸ்தி, பொருள், நகை, இந்த உலகத்தில் நீங்க என்னெல்லாம் சேர்க்கிறீங்களோ இவைகள் எல்லாம் அழிந்து போகக்கூடிய என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் எப்படிப்பட்ட பசுத்த நடக்கையும் தேவ பக்தி முழுவதாக இருக்க வேண்டும். இந்த கருமையான தேவ ஜனமே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரத்தில் வரப்போறபடினால நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஒரு சில வீடுகளில் ரட்சிக்கப்பட்ட நபர் ஒருவராக இருக்கிறாங்க. தெய்வ பயம் நிறைந்தவர்கள் ஒரு சிலர் இருக்கிறாங்க. சில பேர் வாயில தான் பயமும் பக்தியும், செய்கையில் வீடுகள்ல துணிகரமா சினிமா ஓடுது, துணிகரமா சீரியல் ஓடுகிறது. தெய்வ பயம் இல்லை. அருமையான சகோதரனே, வாலிப தம்பி, வாலிப பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நியாயத்தை கொண்டு வந்து நிறுத்துவார். இந்த நாட்களிலே நீ மனம் திரும்ப வேண்டும். இந்த நாட்களிலே நீ தேவனை திரும்ப வேண்டும். உன்னுடைய ஆவியாத்ம சரீரம் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். பரிசுத்த நடக்கை. ஊழியக்காரர் விசிட்டு வந்தாலும் விசிட்டு வராவிட்டாலும், ஊழியக்காரர் விசாரித்தாலும் விசாரிக்காவிட்டாலும், நீ உன்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் உனக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம், தேவ பக்தி காணப்பட வேண்டும். தேவ பக்தி தேசத்தை கணித்துக் கொள்ளக்கூடாது. தேவன் உனக்குள் இருக்கிறார் என்று சொன்னால் தேவன் விரும்பாத, தேவன் அலுவலுக்கிற காரியத்தை உன் தொலைபேசியில் நீ பார்க்கக்கூடாது, உன் டிவியில் நீ பார்க்கக்கூடாது. அதை நீ அகற்ற வேண்டும், அதை நீ அப்புறப்படுத்த வேண்டும். அதை நீ வாஞ்சித்து இச்சித்து நீ பார்க்கிறாய் என்று சொன்னால் உனக்குள் தேவ பக்தி இல்லை. உன்னுடைய தேவனுடைய பக்தி விருதா. எப்படிப்பட்ட தேவ பக்தி உனக்கு இருக்கிறது? எப்படிப்பட்ட நடக்க நடந்து கொண்டிருக்கிறாய்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, பரிசுத்தமான நடக்கையும் தேவபக்தியுடன் இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். மூன்றாவது, பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 3-வது அதிகாரம் 13வது வசனம்.
நான் என்னுடைய பிரசங்கத்தை ரொம்ப நீட்ட பொறுத்து கிடையாதுங்க. கொஞ்ச நேரம் கொஞ்சம் பொறுத்து கவனமாக கேளுங்க. 1 தெசலோனிக்கேயர் 3:13. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தவர்களாக இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அருமையானவர்களே, மீண்டும் வாசிக்கிற கவனிங்கள். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தவர்களாக இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. பிரியமானவர்களே, என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரப்போகிறார். அந்த நாளிலே அவருக்கு முன்பதாக அவரை நான் எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? ஒரு ஊருக்கு, ஒரு இடத்துக்கு ஒரு பிரதமர் வர்றாரு, அதிபர் வர்றாருன்னா அந்த ஊரையே மாத்திடுறாங்க. பயங்கரமா ரோடு போடுறாங்க. அப்புறமா 4-5 அடுக்கு பாதங்கள் கொண்டு வந்துடுறாங்க. வேற எந்த வாகனத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே விடுறது இல்லை, எல்லாம் மாற்றி விட்டுறாங்க. பயங்கரமான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துடுறாங்க. அதே போல வந்து அவர் வந்து இறங்குற இடத்துல சிவப்பு கம்பளத்தை விரிக்கிறாங்க. எங்க பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பிரத்யேகமான வகையில் எல்லாமே வந்து பாருங்க, நம்ம நாட்டில் இல்லாத காரியத்தை இருப்பதை போல, இப்படிதான் எங்க நாடு இப்போ இருக்கு போல ஒரு பெரிய கெட்டப் செட்டப் பண்ணிடுறாங்க. பிரியமானவர்களே, ஒரு நாட்டின் பிரதமர், அதிபர் நம்ம நாட்டுக்கு வரும் பொழுது சிறப்பான விதத்தில் வரவேற்பு கொடுக்குறாங்க. இப்பதான் சீரா வந்து இந்த சாலையெல்லாம் போடுறாங்க. நம்முடைய ராஜாதி ராஜா, அகில உலகத்தை படைத்தவர், அவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவரை எப்படி எதிர்கொள்ள போகிறீர்கள்? குழியாத சரீரத்தோடையா, நீண்ட தாடியோடையா, வளர்ந்த தலை சீவாத முடியோடையா, அழுக்கு வஸ்திரத்தோடையா, தூங்கின வண்ணமாய் எழுந்து அப்படி பார்க்க போகிறீர்கள் அவரை? இல்லை, அவர்கள் பசுத்தமாக ஒரு ஆவியத்தம சரீரத்தில் பசுத்தமாய் வாழ்ந்து அவரை எதிர்கொள்ள போகிறீர்களா? எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். பிழையற்ற பரிசுத்தம். இந்த பரிசுத்துக்கு முன்பதாக ஒரு வார்த்தை பாருங்க, பிழையற்ற பரிசுத்தம். கிறிஸ்து இயேசு வருகிற வரைக்கும் நம்மை பிழை இல்லாத நபராக காத்துக்கொள்ளணும். பிழை இல்லாத விசுவாசியை நம்மளை காத்துக்கொள்ளணும். குடும்ப ஸ்திரியா காத்துக்கொள்ளணும், குடும்ப தலைவனா காத்துக்கொள்ளணும், வாரிய பிள்ளைகளுக்கு பசுத்தமா காத்துக்கொள்ளணும். இப்படிப்பட்ட சந்ததிகளை தான் அதில் எடுத்துக்கொள்ளப்படும்படி வருகிறார். நீங்க வேறு விதமான கணக்கு போடாங்க. சர்ச்சுக்கு ஞாயிறு முதல் போயிட்டு வந்தா, காணி கொடுத்தா, தசமா கொடுத்தா ஆண்டு கூடி போய் நிச்சயமா முடியாது. நிச்சயமா அப்படி போக முடியாது. யார் பரலோகம் போக முடியும் என்றால், பிதாவுடைய சந்நிதியை யார் தரிசிக்க முடியும் என்று சொன்னால், குமாரன் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய வருகையில பிழையற்றவர்களாக காணப்பட வேண்டும். அதற்காக தேசத்தை இந்த நாட்டில் சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். எல்லா நாடுகளையும் கழுவி கொண்டு சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். கொரோனா வைரஸ்னால் ஜனங்களை சுத்திகரித்துக் கொண்டு கழுவி கொண்டு அநேகரை ஆண்டவர் தேடுபடி உணர்வு தந்து கொண்டிருக்கிறார். நீங்க அநேக ஆண்டு திரும்புகிறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க, மனந்திருவாங்க, வேத வாசிக்கிறாங்க, கடவுளுக்கு பயப்படுறாங்க, தினம் மழக்காலம் என்று ஜெபிக்கிறாங்க. ஆனால் காலகாலமாக திருச்சபைக்கு வந்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உடைய மனநிலை எப்படி இருக்கிறது? உடைய மனதால் மடங்குகிறதா? உடைய வேதாசம் எப்படி இருக்கிறது? உடைய பொல்லாத வழிகளை திரும்பி விட்டாயா? தேவனுடைய சமூகத்திற்கு எதிராக மீண்டும் திருச்சபை கூடும் பொழுது எந்த ஒரு மனநிலையில் கடந்து வர போகிறாய்? எப்படி நீ கடந்து வர போகிறாய்? இயேசு கிறிஸ்து வரக்கூடிய ராஜா வருகையை எப்படி எதிர்கொள்ள போகிறாய்? பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. Unblameless in holiness. பிழையற்ற பரிசுத்தம், unblameable in holiness.
இப்படி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். நான்காவது பார்க்கலாம், நீ செம்மறியாடா வெள்ளாடா. நான் இன்னைக்கு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு வார்த்தைகள் கடந்து வரும். முதலாவது கரையற்றவர்களும் பிழையற்றவர்களும், இரண்டாவது பரிசுத்த நடக்கையும் தேவபக்தி, மூன்றாவது பிழையற்ற பரிசுத்தம், நான்காவது செம்மறியாடா வெள்ளாடா. அன்பு சகோதரி சகோதரியே, நீ செம்மறியாடு கூட்டமா வெள்ளாடு கூட்டமா? அநேக கிராமத்து மக்கள் நிறைய ஆடுகள் வளர்ப்பார்கள். எதற்காக என்று சொன்னால், அந்த மக்களுக்கு அந்த பண்டிகை சொல்ல தெரியாது. முகரம், ரமலான், ரம்ஜான் சொல்ல தெரியாது. குரான் பாங்க, ஏதோ ஒரு சொல்லுவாங்க, அல்ல தீபாவளி பாங்க. இப்ப ஆடுகள் வளர்ப்பது எதற்குன்னு கேட்டீங்கன்னா, சில மதத்தவருக்கு பண்டிகை வரும், அந்த பண்டிகை நாட்கள் நல்ல விலை போகும் என்பதற்கு ஆடுகள் வளர்க்கிறாங்க, கசாப்புக்கு வளர்க்கிறாங்க. உங்களை கசாப்பு கிடைக்காத ரட்சிக்கவில்லை, உங்களை சங்காரமனுக்காக ஆண்டு தெரிந்து விடவில்லை. நீங்கள் நாடோடு நித்தியமாய் வாழ வேண்டும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக. அப்ப எப்படிப்பட்ட பலிகள், எப்படிப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ள சொன்னால், ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டிய ஆடு அது பழுது இல்லாததாக இருக்க வேண்டும், காயம் இல்லாததாக இருக்க வேண்டும், களலை இல்லாததாக இருக்க வேண்டும். நீ வெள்ளாடா செம்மறியாடா? தேவனுக்கு தேவை, தேவனை பின்பற்றக்கூடியது, தேவனுக்கு பிடித்தமானது செம்மறியாடு. நீ வெள்ளாட்டு கூட்டமாகிறாதே, சுற்றி வந்துட்டு ஓடிவிடாதே, ஆலயத்துக்கு வந்துட்டு ஓடிவிடாதே. நீ ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், ஆண்டவருக்கு ஒரு ஒப்பு கொடுக்க வேண்டும், ஆண்டவருக்கு நீ பசுத்தமாய் வாழ வேண்டும். அப்படிப்பட்டவர்களை தான் நான் எடுத்துக்கொள்ள போகிறார். பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கக்கூடிய, பிழையற்ற பசுவாக இருக்கக்கூடிய தேவன் உங்களை தெரிந்து கொள்கிறார். மத்திய 25 அதிகாரம் 32 கவனிச்சீங்கன்னா, அங்கு செம்பரியாட்டை குறித்து வெள்ளாட்டை குறித்து வேதம் சொல்லுகிறது. செம்பரியாடு வெள்ளாடு இதை குறித்து உங்களுக்கு நன்றாக நான் போதித்திருக்கிறேன். ஒரு மேய்ப்பன் செம்பரியாட்டையும் வளர்த்துக்கிறார், வெள்ளாட்டையும் வளர்த்துக்கிறார்கள். செம்பரியாடு கொண்டி ஒன்று, வெள்ளாட்டு கொண்டி ஒன்று. அப்படியே சாயங்கால வேலையில மாலை பொழுதுல அப்படியே நல்ல புல்வெளிகளை மேய்த்து விட்டு இருள் சூழ்ந்து வருவதற்கு முன்பதாக சற்று குளித்து விட்டு இல்லத்துக்கு செல்லாம் என்று சொல்லி அந்த மேய்ப்பன், நல்ல கிணறு நிறைய தண்ணி நிரம்பி விழுந்திருக்கிறது, அந்த தண்ணியில் என்ன பண்ணிட்டாருன்னா பொத்து விழுந்துட்டார். ஆனா பாருங்க, செம்பரியாடு உடனே அவரோடு சேர்ந்து குதித்து விட்டது. அந்த வெள்ளாடு பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே கிணற்றை சுற்றி வந்திருக்கிறது. அருமையான சகோதரியே, நீ ஆலயத்தை சுற்றி வந்து கடந்து செல்லக்கூடாது. என் ஆண்டவரோடு கூட ஆண்டவருக்காக ஜீவனை கொடுப்பதற்கு நீ ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஜீவனை கொடுப்பதற்கு நீ ஆயத்தமா? இயேசுக்காக மரிக்க நீ ஆயத்தமா? ரத்த சாட்சியை மரிக்க நீ ஆயத்தமா? உன்னையும் பிள்ளைகளையும் நீ ஆண்டு ஒப்பு கொடுக்க நீ ஆயத்தமா? எத்தனையோ தங்கள் பிள்ளைகளை முன்னே ஒப்பு கொடுக்கிறார்கள். தகப்பனே, தாயே, அப்படிப்பட்ட பரிசுத்தத்தோடு ஆயத்தத்தோடு கூட தேவனுக்கு ரத்த சாட்சியை மரிக்க வேண்டும், தேவனுக்கு வைராக்கியமான பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பதற்காக முன்மாதிரியாக தகப்பனாக தாயாக உங்களுக்கு ஜெப வாழ்வு, உங்களுடைய நடக்கைகள் இருக்கிறதா? நீங்கள் செம்மறியாடாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வசனத்தை வாசிகள். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்மறியாடுகளை வெள்ளாடுகளை வெவ்வேறாக பிடிக்கிறது போல அவர்களை பிரித்து, எல்லாம் கூட்டமா இருக்கலாம், ஆலயத்தில் கலக்கலரா வரலாம், பல கிராமங்களுக்கு வரலாம், படிச்சவங்க வரலாம், பணக்காரங்க வரலாம், ஏழைகள் வரலாம், அநேக நம்ம அநேகர் சில கண்டிப்பாட ஆலயத்துக்கு வருவாங்க, அப்படிப்பட்ட மக்கள் கூட வரலாம். ஆனா எல்லோரையும் கர்த்தர் பார்க்கிறார். ஒரு நாளிலே தேவன் பிரிக்க போகிறார், வேறு பிரிக்க போகிறார்.
எனக்கு பிரியமான ஜனமே என்னிடத்துல வா, செம்மறியாட்டுக்குட்டியே என்னிடத்துல வா என்று அழைக்கப்படுகிறார். இந்த நாளிலே நீங்கள் செம்மறியாட்டுக்குட்டிகளாக மாறுவீர்கள் என்று சொல்லி நான் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். வெள்ளாட்டை போல இராதீர்கள். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 16-17. மல்கியா 3:16-17. ஆண்டவர் என்னுடையவர்கள் என்று சொல்லி சில ஜனங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் யாருடையவர்கள்? மல்கியா 3:17 சொல்லுவது பாருங்க. 16ல அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். அருமையான சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பிகளே, தங்கச்சிகளே, சிறு பிள்ளைகளே, நீங்கள் வீட்டில் என்ன பேசுகிறீர்கள், யாரை குறித்து பேசுகிறீர்கள், என்ன பேசுகிறீர்கள் என்பதை என் ஆண்டவர் கவனித்து கேட்பார். யார் பேசுவதை? கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் கர்த்தருடைய வருகை குறித்து, பசுத்தமான வாழ்வை குறித்து, தேசத்தை ஜெபிப்பது குறித்து, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பது குறித்து, ஆண்டுடைய வருகையில் நாம் எப்படி எடுத்துக்கொள்ளப்படணும் என்று சொல்லி ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை, தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய காரியங்களை, தேவனுக்காக நம்ம வாழ வேண்டும் என்கிற வைராக்கியமா பேசிக்கொள்வாங்க. இப்படி பேசுவதை என் ஆண்டவர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிப்பதற்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களா? நீங்க என் ஆண்டவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களா? நீங்க அவருக்கு பயப்படுற மக்களாக இருந்தால், என் ஆண்டு நாமத்தை தியானிக்கிற மக்களாக இருந்தால், ஞாபக புஸ்தகத்தில் உங்க பேர் எழுதப்பட்டிருக்கும். அடுத்த வசனம் 17. 3 பேர் கவனிச்சீங்கன்னா, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே. யார் சம்பத்து? அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள், அவருக்கு பயந்தவர்கள், அவருடைய வசனத்தை தியானித்தவர்கள், கை கொண்டவர்கள், ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், பசுத்தமாய் வாழ்ந்தவர்கள், அவருடைய சித்தத்தை செய்து மரித்தவர்கள், சித்தத்தை செய்து கொண்டு உயிரோடு இருக்கிறவர்கள், இவர்கள் தான் சொத்து. நீங்கள் சொத்து என்று எதை நினைக்கிறீர்கள்? பொன்னையா, பொருளையா, நிலத்தையா? நீங்கள் சொத்து என்று எதை நினைக்கிறீர்கள்? சொத்து என்பது அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற, அவர் ஆராதிக்கிற, துதிக்கிற, அவர்கள் வாழ்கிற மக்கள் தான் அவருக்கு சொத்து. அந்த சொத்தை, அந்த சம்பத்தை என் ஆண்டவர் சேர்க்கும்படி வருகிறார். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவராக இருப்பார்கள். சகோதரனே, சகோதரியே, நீங்கள் யாருடையவர்கள்? ஜாதிக்காக வாழக்கூடியவர்களா? நீங்க பெருமைக்காக வாழக்கூடியவர்களா? பந்தாவுக்காக வாழக்கூடியவர்களா? உலகத்தில் மற்றவர்களை கம்பேர் பண்ணி வாழக்கூடியவர்களா? இல்லை, கிறிஸ்துவுக்காக வாழக்கூடியவர்களா? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களா? உள்ளே ஒன்று வைத்து வெளியே பேசக்கூடியவர்களா? உள்ளே கசப்பும் வெளியே இனிப்பை வாயில வைத்து பேசக்கூடியவர்களா? நீங்கள் யாருடையவர்கள்? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா அல்லது உலகத்தின் அதிபதியாக இருக்கிற சாத்தானுடைய பிள்ளைகளா? ஆண்டவர் யாரை சேர்க்க வருகிறார்? அவருடைய நாமத்தை தியானிக்கிற, பரிசுத்தமாய் வாழுகிற அந்த அவர்களை சொல்ல என்னுடையவர்கள் என்று சொல்லுகிறார். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவராக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்வதை குமாரை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். ஆமாங்க, ஆண்டவர் தமக்கு பிரியமானவர்களை சோதிக்கிறாருங்க. ஆபிரகாமை சோதித்தாருங்க. சோதனை செய்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்றாருங்க. நாம நம்முடைய பிள்ளையை நேசிப்பதை சோதிக்கிறவங்க, நம்முடைய பிள்ளைகளை கண்டிக்கிறவங்க, தப்பு பண்ணும் போது கடிந்து கொள்றவங்க. ஆகையினால்தான் அவருடையவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடையவர்களை
குமாரனை, ஒரு மனுஷன் ஊழிச்சுகிற அந்த ஊழியக்காரனை, வேலைக்காரனை, குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன் என்று சொல்கிறார். இந்த நாட்களிலே அவருக்கு பிரியமான செம்மறியாடுகள் செவிப்படுத்து கொண்டிருக்கிறது உலகம் முழுவதுமாக. அவருடைய ஏழாவது வாலிபர்கள் திரும்பி கொண்டிருக்கிறாங்க, தகப்பு தாய்கள் திரும்பி கொண்டிருக்கிறாங்க. உலக கிறிஸ்தவ சபைகள் திறக்கப்படி ஜோமன் நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, தென்கோடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவ சபையே, கிறிஸ்தவ விசுவாசியே, உன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி கொண்டிருக்கிறாயா? திரும்பி விட்டாயா? நீ செம்மறியாடு கூட்டமாய் நீ மாற வேண்டுமானால் நீ தேவனிடம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் உன்னை கடாட்சிப்பதற்கு இடம் கொடுக்க வேண்டும். உன்னை கண்டிப்பதற்கு, உன்னை திருத்துவதற்கு, உன்னை அடிப்பதற்கு, உதைப்பதற்கு, காயம் வெட்டுவதற்கு நீ விட்டுக் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல, வேலைக்காரன் தனக்கு வேலை முடிந்த வேலை குமாரனை கடாட்சிக்கிறது போல கடாட்சிக்கிற தேவன். அடுத்தபடியாக 1 தெசலோனிக்கேயர் 2:19 சொல்லுகிறது, மகிமையும் சந்தோஷமாயிருங்கள். தேவஜனமே, நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டுடைய வருகைக்கு முன்பதாக வாழக்கூடிய நாம ஆண்டவருக்கும் அவரால் அழைக்கப்பட்ட, அவரால் நமக்கு ஊழியக்காரராக வைத்திருக்கிற ஊழியக்காரருக்கு முன்பதாக அந்த ஊழியக்காரர்களுக்கு நம்ம எப்படிப்பட்ட மக்களாக இருக்கணும் கேட்டீங்கன்னா, நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக இருக்கணும். நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது, விசுவாசம் துரோகம் பண்ணக்கூடாது, விசுவாசிகள் தன்னுடைய திருச்சபைக்கு துரோகம் பண்ணக்கூடாது, குடும்பத்துக்கு துரோகம் பண்ணக்கூடாது, கணவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது, வாரிய பிள்ளைக்கு தாய் தகவலுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, படைத்த தேவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா என்று பவுல் சொல்லுகிறார். அவரை பார்த்து நான் கேட்கிறேன், இயேசுடைய வருகையில் அப்படி இருக்க போறீங்களா? இயேசுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் நீங்க ஆயத்தமாக இருந்தா தான் எங்களுக்கு சந்தோஷம், எங்களுக்கு மகிழ்ச்சி, எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷம் மகிழ்ச்சியின் இடமாய் நீங்கள் மாற வேண்டும் என்று நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு ஊழியத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த பசுத்தமான வார்த்தைகளை இந்த நாள் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். பசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காக. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. நீங்க சந்தோஷமா இருக்கணும், நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும், நீங்க நம்பிக்கையா இருக்கணும். நீங்க ஆண்டவர் கெட்டியா பிடிச்சிட்டீங்கன்னா சந்தோஷம் உங்க தலைமையில தாங்கும். நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க. நீங்க உங்க திருச்சபை ஊழியர்கள் நம்பக்கூடிய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்பீங்க. ஆண்டவரோடு இருந்தால் அப்பொழுது நீங்கள் ஆண்டு வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். கடைசியாக 2 காரியத்தை பார்த்து முடிக்க போகிறோம். பிலிப்பியர் 4:20 நம்முடைய பிதாவாகிய தேவனாருக்கு இல்ல பாப்பா, பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அருமையானவர்களே, குடும்ப வாழ்க்கையில குறைச்சலோடு காணப்படுகிறீர்களோ, பற்றாக்குறையில் காணப்படுகிறதோ, ஒரு நாட்களில் செல்வ செழிப்போடு திருப்தியா மனம் போல கை கொடுற செலவு செய்து இன்றைக்கு என்ன செய்வது தெரிந்து கொண்டிருக்கிறீர்களோ, கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷம் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் கிறிஸ்து இயேசு எங்களை அப்படித்தான் நடத்தி கொண்டிருக்கிறார். நாங்கள் என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கிறோம். ஊழல் முன்பதாக எப்படி இருந்தோமோ அதே போல் இன்றைக்கு நம்முடைய மனதில் இருக்கிறது.
கிறிஸ்து இயேசுவுக்குள் நாங்கள் மனரம்யமாக இருக்கிறோம், திருப்தியாக இருக்கிறோம். ஆண்டவர் எங்களை குறைவில்லாமல் யோசித்து வருகிறார். ஏனென்றால் எங்களை எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக ஆயத்தப்படுத்தி விட்டார். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், பசியாக இருக்கவும் தெரியும், பட்டினியாக இருக்கவும் தெரியும். எல்லா சூழ்நிலைகளுக்கு நேராக தேவனை கொண்டு சென்றிருக்கிறார். ஆகையினால்தான் இந்த கிறிஸ்து இயேசுக்குள் நாங்கள் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாக இருக்கிறோம். எங்கள் ஒத்தாசை அனுப்பும் பருவத்தையே நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை வாரங்கள் வருடங்கள் ஊரங்கு நீடித்தாலும் எங்களை நடத்துபவர் இயேசு, எங்களை போஷிப்பவர் இயேசு, எங்களை காப்பாற்றுபவர் இயேசு. அவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்கு மாறாதவர், உண்மை உள்ளவர். அநேகர் உண்மையாக இருந்தால் உண்மை இல்லாமல் போய்விட்டாலும், அநேகர் வஞ்சித்தாலும் வஞ்சகம் பண்ணாமல் போனாலும், அநேகர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் பரலோகத்திலிருந்து எங்களுக்கு ஆண்டவராகிய கிறிஸ்து படியெடுக்கிறவராக இருக்கிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்துடைய உங்கள் குறைவே எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையை நிறைவாக்குவார். என்னை நடத்துகிற, என்னை நிரப்புகிற, என்னை ஆசீர்வதிக்கிற, என்னை தேவையை சந்திக்கிற, எனக்கு சந்தோஷ மகிழ்ச்சியை தந்த, என்னை பசுத்தமாய் காத்து நடத்தி வருகிற, என்னை ரட்சித்து என்னை காத்து நடத்தி வருகிற ஆண்டவர் உங்களையும் உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையை நிறைவாக்குவார். ஒரு அருமையான ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, My God will supply every need of yours. உங்களுடைய எல்லா தேவைகளையும் என் ஆண்டவரால் சப்ளை பண்ண முடியும். எந்தெந்த நாள்ல, எந்தெந்த வேளையில, எந்தெந்த நேரத்தில் நீங்க என்னென்ன தேவைக்காக ஜெபிக்கிறீங்களோ, என்னென்ன காரியம் ஆசைப்படுறீங்களோ எல்லாவற்றையும் என் ஆண்டவரால் சப்ளை பண்ண முடியும். எல்லாம் அவர் கையில் இருக்குது. My God will supply every need of yours according to His riches in glory in Christ Jesus. அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் ஆண்டவர் வந்து பாருங்க, கொடுப்பதில்லை வள்ளல், தாராளமாய் கொடுப்பவர், ஏராளமாய் கொடுப்பவர். அமுக்கி குலுக்கி சரிந்து விட மட்டுமாய் அளந்து போடக்கூடியவரின் ஆண்டவர். மனிதனோ பிதுக்கக்கூடியவன், பதுக்கக்கூடியவன், கணக்கு வரக்கூடியவன். ஆனால் அவர் தாராளமானவர், ஏராளமாய் கொடுக்கக்கூடியவர். அவர் வன்கண்ணன் அல்ல. அவர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவர். நீங்க இந்த வார்த்தை எப்படி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே உங்களுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே என் குடும்பத்துடைய குறைவுகளை நிறைவாக்குவீராக, என் குடும்பத்தை சந்திப்பீராக, என்னுடைய பிள்ளைகளை தேவை சந்திப்பீர், படிப்பு தேவை சந்திப்பீராக, வாங்கின கடனை கொடுப்பதற்கு வழி செய்வீராக, ஆண்டு திடீர்னு தேவை சந்திப்பதற்கு ஆண்டு உதவி செய்வீராக. தேவ சமூகத்தில் நீங்க ஜெபிக்கிற பொழுது உங்கள் குறைவுகளை நிறைவாக்குற தேவன், உங்கள் குறைவுகளை நிறைவாக்குற தேவன். என் தேவன் நம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். உங்கள் குறைவுகள் நிறைவாகட்டும். தேவ சமாதானம் உங்கள் உள்ளத்தை இல்லத்தை மூடட்டும். சீக்கிரத்தில் நம்முடைய தேசத்தில் எல்லா சபைகள் திறக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர். அது பரியந்தம் தேவ சமூகம் உங்களோடு இருப்பதாக என்று உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே நீ பேச நல்ல வார்த்தைகளுக்காக நம்மை துதிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவீராக. உங்களுடைய வருகைக்கு முன்பதாக எல்லா அடையாளங்களும் ஆண்டவருக்கு ஒவ்வொன்றாக நிறைவேறிக் கொண்டிருப்பதற்காக சோதரம். இந்த கொள்ளை நோய் ஆண்டவரே இந்த உலகத்தை புரட்டி கொண்டு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே அந்த கிறிஸ்து தன்னுடைய காரியத்தை ஆண்டவர் செய்ய துவங்கிவிட்டான். இஸ்ரவேல் தேசத்திலே சீப்பு பொருத்தக்கூடிய பணிகளிலே அந்த பிரதமர் உத்தரவிட்டிருக்கிறார். ஒவ்வொரு தேசம் முழுதுமாக எல்லாம் ஆண்டவர் கண்ட்ரோல் நடந்து வர போகிறது. அதற்கு முன்பதாக தேவரீ உங்களுடைய பிள்ளைகளை எங்களை எடுத்துக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
அப்படி வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறாங்க. பிழையற்ற பசுத்தமான மனவாட்டிகளாய் ஒவ்வொருவரை மாற்றுங்க. நீங்கள் அப்படி செய்கிற தேவக்கை நன்றி, கோடான கூடி நன்றி. நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென்.